ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் தொட்டி இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். உடம்பேர் ஃபஸ்ட்டு நிறைய மீன் இறந்துடுது, 23 மீன் இறந்துடுது. அதுக்கப்புறம் 10 மீன் விட்டோம். ஆனால் இப்போ 5 மீன் தான் இருக்குது. மீன் தண்ணி கலர் மாறினால மீன் இறந்ததே தெரியவே இல்லை. அதனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. அதனால் இன்றைக்கி மீன் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் பிடிச்சி போட்டுடலாம். அதான் மீன் பிடிக்க போகிறோம் நம்ம. ஏன்னா இதில் தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. டக்கு டக்குன்னு பாருங்கள், மீன் மாற்றிட்டு பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கும் இதில் தான் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இதுதான் ரொம்ப குட்டி மீன். இது ஒன்றும் இப்போ தான் லைட்டாக தான் வளர்ந்துருக்கு இந்த மீன். இதோட இன்னும் இந்த மீன் குட்டி மீனாக இருக்குது. நான் டெய்லியும் தீனி போட்டுனே இந்த மீன் எப்படி இறந்துட்டே தெரியவே இல்லை. இப்போ இன்னும் 4 மீனாச்சு வாங்கி விடணும் இதில். ஏன்னா இன்றைக்கி இப்போ மீன் பிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மீன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு மீன் தான், இந்த பெரிய மீன் தான். இது பிடிச்சிட்டா நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கல்லெல்லாம் கழுவிட்டு மீன் தொட்டி கழுவிட்டு அவ்வளோதான், மீன் பிடிச்சாச்சு. 5 மீன் தான் இருக்குது. மக்களை மொண்டு இந்த பக்கெட்டில் தான் மொண்டு இந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறேன் நான். ஏன்னா அப்படியே நம்மளால் தூக்கின்னு போக முடியாது. இது கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கல்லும் எடுத்துருக்கப்போ தான் நம்ம இந்த கிளாஸை தூக்கின்னு போக முடியும் நம்மளால். நம்ம தண்ணியெலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் ஃபோன் வச்சுக்கின்னு இந்த பக்கம் தண்ணி மொண்ட முடியல, க்ளீன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இது செம ஸ்மெல்லுக்கு நாங்கள் எப்படியுமே கரெக்டாக நாங்கள் ஒரு மாதமாக மாற்றிடுவோம். ஆனால் கடைசியில் 2 மாதமாக மாற்றவே இல்லை. அதேமாதிரி நாங்கள் மீனும் கவனிக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா மீன் 5 மீன் இறந்துட்டு செம ஸ்மெல் வருது. நாங்கள் தண்ணியே எடுக்க முடியல. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்தாச்சு. இப்போ கல் தான் இது பண்ணணும்னா நான் மீன் தொட்டிக்கே வச்சிட்டேன். ஏன்னா தண்ணி எடுத்தால் தான் நம்ம தொட்டி தூக்க முடியும் நம்மளால். நம்ம மீன் கரெக்டாக நம்ம ஒரு மாதம் மாற்றிடணும். நம்ம இல்லைன்னா நம்மளுக்கே உடம்பு சரியாமல் ஆயிடும் நம்மளுக்கு. நாங்கள் மாற்றணும் நினைக்கிறோம். கடைசியில் வெளியே போகிறதுனால மாற்றவே முடியல. எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுனால அவர் தான் மாற்றுவார். நான் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மீன் வாங்கி வளர்க்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு மாற்றிருந்தேன். அதுக்கப்புறம் வீடு மாறினாங்க. அங்கேருந்து பாத்ரூமுக்கு தூக்கின்னு போக முடியல சொல்லிட்டு அவர் தான் மாற்றுவார். இந்த வீட்டுக்கும் அவர் தான் மாற்றுவார். சரி, மீன் ரொம்ப இதுவாகிட்டு சொல்லிட்டு நான் தான் இப்போ இது பண்ணுறேன். மகால வார முடியல, அதனால் கையால் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தொட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் கடல கழுவிட்டேன். ஃபஸ்ட்டு 2 வாட்டி சும்மா கழுவிட்டேன். இப்போ இந்த துணி சோப் போட்டு தான் நான் கழுவ போகிறேன். நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதனால் என்னால் தெரிஞ்ச வரையும் நான் ஓரளவுக்கு எப்படியே நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். இதுக்கப்புறம் முடியல, தேய்க்கல முடியலன்னு வரும். இதுக்கப்புறம் போய் கல் கழுவணும். இதை எதுவுமே எடுத்து வச்சுட்டு வீடு பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கிளாஸ்னால இது நான் சோப் போடுறதுலாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் ஒரு பக்கம் விட்டுனா எனக்கு கிளாஸ் பூந்துச்சுன்னா அவ்வளோதான், மீன் தொட்டி உடஞ்சிரும். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கல்லை கழுவோம். நம்ம இந்த தண்ணி இன்னும் நான் யூஸ் பண்ணல. காலைல குடித்த தண்ணி தான் இது தான் மீனுக்கு நான் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் தண்ணி. ஏன்னா கொஞ்சம் ஏன்னா நாங்கள் மீன் கடையில் கேட்டோம், ஏன் மீன் சாவரு கேட்டோம். அது பழ தண்ணி இருக்கணும். 2 நாள் பிடிச்ச தண்ணி இருந்தால் தான் அது கொஞ்சம் உயிர் வாழும், தண்ணி நல்லா செட் ஆகும். அதனால் இது காலைல பிடிச்ச தண்ணி தான். இப்போதைக்கு மதியானம் ஆயிடுத்துல. இது அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணணும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா 4 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவிணும் கல். இந்த கல் கழுவும் பேர் கடைசியில் பார்த்தா மீன் ஒன்று இறந்து போய் நல்லா சப்பையாக அப்படியே இருந்தது. ஒரு சின்ன மீன் இறந்து போய் கிடக்குது. ஒரே டப்பில் கல் கழுவி யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதில் கல் எடுத்து போட்டு இப்போ இதில் தேய்ச்சி கழுவிட்டு அதில் மாற்றி கழுவிக்கலாம்.
சைடில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த மீனோட ஆயுதம் இது எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கல்லை வந்து இதில் போட்டு இதில் கழுவணும் நம்ம. ஏன்னா ஒரு பெரிய பக்கெட்னால அதிலே வச்சு கழுவ முடியாது. 2வது வாட்டி கழுவுலையும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இப்போ 3வது வாட்டி நம்ம கழுவுறது போட்டாச்சு. இப்போ இதில் கழுவுறோம். கல்லெல்லாம் கழுவியாச்சு. கொஞ்சமாக மீன் தொட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு இந்த கல் போட்டுட்டு அப்புறமேட்டு மீன் தொட்டி தூக்கி ஸ்லாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மீன் ஊற வேண்டாம். தீனி வந்து நான் காலேருந்து போடவே இல்லை. ஏன்னா மீன் விட்டுருக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் தீனி போடணும். உடனே போடக்கூடாது. ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தான் வந்து நம்ம கல் போடணும்ல. கிளாஸ் உடஞ்சிடும். இதில் வந்து மேலே வந்து தூக்கி வச்சுட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு மீன் விடுவோக்க நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் ஃபுல்லாகவே பிடிச்சாச்சு. இதில் வந்து மீனில் கொஞ்சம் பிளாஸ்டிக் மீன் இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீச்சில் அந்த கிளிஞ்சல், அப்புறம் முதல்ல தவக்கலை, இதெல்லாம் பீச்சில் இருந்தால் எட்டினது. இது க்ரீன் கலர் முதல்ல மீன். இந்த கலர் இதுக்கப்புறம் மீன் தான் விடணும். இப்பயும் கடந்து பிடிச்சி போட்டுடலாம். ஏன்னா மீன் வந்து கம்மியாக இருக்கனால நம்ம ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் தான் லேட்டாகும். இப்போ 2 மீனாக பிடிச்சிட்டேன் நான். இது 2 மீன் தான் பிடிச்சாச்சு. அதான் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ மஞ்சளாக இருந்தது, இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. மீன் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் மேலே வராது, கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீனுக்கு தீனி போடுவேன் தான். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களே இடைப்படுறது திவ்யா சண்முக சேனல். இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். மீனும் ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குது. அவ்வளோதான். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து பல்லி கில்லி எதாவது போகக்கூடாதுனால கொஞ்சமாக காற்று விட்ற மாதிரி